தமிழ்நாட்டுல கஞ்சா விக்கிறவனு விட்டுறாங்க, கொலை பண்றவனு விட்டுறாங்க, கொள்ளடிக்கிறவனு விட்டுறாங்க. பாஜகவினர் யார்கிட்ட கையெழுத்து வாங்கினா உடனே கைது பண்றாங்க. இல்ல உண்மையிலேயே பாஜக காரங்களெல்லாம் விட்டு வச்சிருக்கிறது ரொம்ப தப்புதாங்க தமிழ்நாட்டுல. நடவடிக்கை எடுக்கணும் தான். கமலாலயத்துல ஒரு கும்பல் இருக்கு. போய் அடைக்கலம் ஆயிட்டாங்க அங்க போயிட்டு. ஏன்னா, நீங்க வந்து எந்த இடத்துல போய் இருந்தீங்கன்னா, உங்க மேல் எளிதாக நடவடிக்கை எடுக்க முடியாதோ, அங்க போய் சேர்ந்துருச்சுங்க இந்த கஞ்சா விக்கிற கும்பலு. அப்புறம் வந்து கடத்தல் கும்பலு, பொம்பளைங்கள கடத்துற கும்பலு. அப்புறம் யார் இந்த அக்கா கஞ்சா, அஞ்சலை எல்லாத்துக்குமே வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னும் நெறைய பேர் உள்ள இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு பாலியல் வழக்கை விசாரிப்பதற்கான ஒரு டீம் வச்சிருக்கிற ஒரு கட்சி அது. ஒரு தனியான ஒரு பிரிவு வச்சிருக்கிற மிக சிறப்பு வாய்ந்த ஒழுக்கத்திற்கு பெயர் போன, பண்பாட்டிற்கு பெயர் போன ஒரு கட்சி வந்து பாஜக. சோ அங்க இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. கையெழுத்து வாங்குறது குற்றமா? இல்ல கையெழுத்து வாங்குறது குற்றம் இல்ல. ஆனா அதை எப்படி வாங்குறீங்க அப்படிங்கிறதான் இங்க பேசுபொருள். சரியா? நீங்க வந்து ஒரு பேனரை வச்சு நீங்க கையெழுத்து வாங்கிட்டு பிரச்சனையே கிடையாது. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு எப்ப பிஸ்கட் கொடுக்குறோம் கையெழுத்து போடுங்கப்பான்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். எவ்வளவு ஒரு அசிங்கங்க இதெல்லாம். மிட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி பிள்ளைங்களை பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து ஆனா அதுல நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுச்சுங்க தெரியுமா? சில பிள்ளைங்க பாவம் அப்புறாணி பிள்ளைங்க வந்து கையெழுத்து போட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சில பிள்ளைங்க ரொம்ப தெனாவட்ட அவையா அப்படின்னு சொல்லிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற பிள்ளைகள் கூட மதிக்காத ஒரு கட்சி தான் இந்த பாஜக. வச்சு செய்யறாங்கன்னு சொல்றாங்கல்ல. தமிழ்நாட்டு பிள்ளைகள் கூட இன்னைக்கு பாஜகவை பத்தி பேச சொன்னா எவ்வளவு கேவலமா பேசுவாங்கன்றது இதுல இருந்து தெரியுது. அவங்க வச்சிருக்கிற பேனர்லயே வந்து அதுல கையொப்பம் இதெல்லாம் தவறா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுல திருத்தமெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு மொழியை உருப்படியா கத்துக்கங்கடா அப்படின்னா கேட்கறது இல்ல. அதுக்கு தான் அது படிங்கடான்னு சொன்னா எங்கடா கேக்குறீங்க? இல்ல ஆனா அண்ணாமலை சொல்றாருல, 3வது மொழின்னு 3வதா இருக்கிற இங்கிலீஷை போய் அழிக்கிறாங்க. திமுக காரங்க எல்லாம் நக்கலா கிண்டலா பேசினாரு. ஒரு இடத்துல ஒருத்தர் ஏதோ ஒரு பதற்றத்துல அந்த இதை வந்து அதுல பூசிட்டாருன்றதுக்காக உடனே இவங்க அப்படியே அறிவாளிங்களே ஒட்டுமொத்தமா வந்து பாஜகல தான் இருக்கிற மாதிரி வந்து பேசுறது இருக்கு இல்லையா? ஷோ இதை எங்க போய் நம்ம சொல்றது இதுல? அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இதை வந்து படிக்காத ஒரு திமுக, படிக்காதவர்கள் ஆட்சி செய்கிற திமுக சொல்றதை எங்களால் ஏத்துக்க முடியாது. இதே இது யாரு எம்ஜிஆரோ அல்லது வந்து காமராஜரோ சொன்னா நாங்க ஏத்துப்போம். கொஞ்சமாவது அறிவிருக்கா அண்ணாமலை அப்படின்னு தானே கேட்க வேண்டியதா இருக்கு. எம்ஜிஆர் என்ன படிச்சிருந்தாரு? இல்ல காமராஜர் என்ன படிச்சிருந்தாரு? காமராஜருக்கு பேரே படிக்காத மேதை. இந்த கூமுட்டைக்கு அது தெரியுமா? அண்ணாமலை கூமுட்டைக்கு அது தெரியுதா? அப்போ பேசுறதே இப்படிதான் பேசுறாரு அப்படின்னா யோசிச்சாவது பேசணுங்க.